அன்பு நண்பர்களே, நான் உங்கள் வழக்கறிஞர் ஏ ரமேஷ் மணிகண்டன், எம்ஏஎம்எல் மற்றும் நிலமங்கள் உரிமை கட்சி தலைவர். அதாவது வழக்கறிஞர் என்கின்ற முறையில் பல விஷயங்களை நாம் பல பிரச்சனைகள் இந்த சமுதாயத்தில் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அதுவும் குறிப்பாக அதாவது லோன் கொடுக்கணுன்னா வழக்கறிஞருக்கு லோன் கிடையாது, வழக்கறிஞர்களுக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க, வாடகைலாம் போகிறதுனா ரொம்ப கஷ்டம். இந்த வாடகை பிரச்சனை வழக்கறிஞர்னாலே கேஸ் போட்டுருவாங்க அப்படின்ட்டு ஒரு சமுதாயத்தில் எண்ணம். வழக்கறிஞர்னா கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணும் கொடுக்க மாட்டுறாங்க, பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறதுனால கஷ்டமாக இருக்கிறது. இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வழக்கறிஞர் சமுதாயம் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, நிலமங்கள் உரிமை கட்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் நிறைய சட்ட விஷயங்களும் சமுதாய விஷயங்களும் நாங்கள் தொடர்ந்து போட்டு கொண்டிருக்கிறோம். இந்த சட்ட விஷயங்கள்லாம் இளம் வழக்கறிஞர்களுக்கும் சரி, சமூக ஆர்வலர்களுக்கும் சரி, பொதுமக்களுக்கும் சரி, சட்டங்களை தெரிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் மிக உதவியாக இருக்க வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தில் மட்டும்தான் இந்த சேவை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் சட்டங்களை தெரிந்து கொள்வதனால், சட்டங்களை புரிந்து கொள்வதனால் நம்ம கூடுமான அளவில் நாம் சட்டப்படி நடப்பதற்கான வழிவகை இருக்கும். சட்டத்தை யாராவது மீறி செயல்பட்டால் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதற்கும் தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த விஷயம். இப்போ சப்ஜெக்டுக்கு வருவோம். சமுதாயம், வழக்கறிஞர் சமுதாயம். இப்போது டாக்டர்ஸ் அப்படின்னா டாக்டர்ஸுக்கு குவார்ட்டர்ஸ் இருக்கிறது, டாக்டர்ஸுக்கு நிறைய நலத்திட்டங்கள் இருக்கிறது. அந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் அரசாங்கம் நிறைய விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கறிஞர் தொழில் என்பது கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் 1,00,000த்திற்கும் அதிகமான வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். ஆந்திர பிரதேசத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1,50,000 லட்சம் வழக்கறிஞர்களுக்கு மேல் இருக்கிறார்கள். த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 40 லட்சம் வழக்கறிஞர்களுக்கு மேல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் பேர்னு வைங்களேன். அப்போது இவ்வளவு வழக்கறிஞர்கள் தொழிலில் இருப்பவர்கள், அதாவது லா படிச்சுட்டு அட்வொகேட்டாக என்ரோல் பண்ணாமல் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களும் சட்டம் படித்தவர்கள் தான். ஆனால் வழக்கறிஞர் தொழிலில் இருப்பவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் பேருக்கு மேலே இந்தியாவில் இருப்பதாக சொல்லப்படுகிறது, தொழிலில் இருக்கிறவங்க. ஸோ இவர்களுக்கான பார் கவுன்சில், அது ஸ்டேட் பார் கவுன்சில் அண்ட் பிசிஐ, பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா, இவர்கள் அந்த குழுக்கள், அந்த சங்கங்கள்லாம் சேர்ந்து பல விஷயங்கள் நம்மளுடைய வழக்கறிஞர் சமுதாயத்தில் முன்னேற்ற வேண்டும் என்று பல தலைவர்கள் பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அதை நம்ம கண்கூடாக பார்க்கிறோம், ஒவ்வொரு ஸ்டேட் பார் கவுன்சிலாக இருக்கட்டும் அல்லது பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும். ஆனால் என்ன ஒரு விஷயம் பிரச்சனை அப்படின்னா, நிதி பற்றாக்குறை என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது, எல்லா பார் கவுன்சிலுக்குமே சொல்லலாம். ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பார் கவுன்சில் தன்னுடைய மெம்பர்ஸுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கலாம் என்றால் நிதி இருக்கிறதா என்றால் இல்லை. இப்போ இன்சூரன்ஸ் அப்படின்ற விஷயங்களை நாடு முழுவதுமே போடுறாங்க பார் கவுன்சிலில் நம்மளுடைய உறுப்பினர்களுக்காக. ஆனால் என்ன விஷயம்னா, அந்த இன்சூரன்ஸுக்கு பணம் யார் கட்டணும்னா நம்ம உறுப்பினர்கள், அட்வொகேட்ஸ் தான் கட்டணும். அவங்கவுங்களுக்கு உண்டான இன்சூரன்ஸை அவங்க தான் கட்டணும். சப்போஸ் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லையோ அல்லது இறந்து விட்டாலோ அது சம்பந்தப்பட்ட நிதி வருவதற்கான வழிவகைகளை அது ஒரு வகையில் செய்கிறாங்க. பட் இதெல்லாம் ஏன் நம்மகிட்ட இருந்து பணம் வாங்கி செய்கிறாங்க அப்படின்னா, காரணம் என்னன்னா, நிதி இல்லை, பார் கவுன்சிலில் நிதி கிடையாது, மேலே நிதி கிடையாது. அதே போல் இங்கே தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் முயற்சிகள் எடுத்து தற்பொழுதைய பார் கவுன்சில் தலைவராக இருக்கட்டும், இல்லை முன்னாடி இருந்த பார் கவுன்சில் தலைவர்களாக இருக்கட்டும், முயற்சி எடுத்து கவர்மெண்ட்டுக்கிட்டலாம் நிதி வாங்கி நம்மளுடைய அட்வொகேட்ஸுக்கு பல நலத்திட்டங்களை உதவிகளை செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா நிதி இல்லை, நிதி வரலை. நம்ம கோர்ட்டுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்போ அல்லது வெல்ஃபேர் ஃபண்டோ என்பது மிக மிக குறைவானது. அதை நம்ம ரொம்ப அதிகமாகவும் நம்ம வசூலிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் பார் கவுன்சில் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கும்போது என்ன செய்யலாம்? நம்ம பார் கவுன்சிலில் நம்ம அது ஸ்டேட் பார் கவுன்சிலாக இருக்கட்டும், பிசிஆக இருக்கட்டும், நம்மளுடைய வழக்கறிஞர்கள் அவங்களுடைய நலனுக்காக, அது வீடுகள் கட்டுவதாக இருக்கட்டும், இல்லை அவர்களுடைய உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை பிள்ளைகளின் படிப்புக்காக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், அவர்கள் நலனுக்காக செய்வதற்கு நிதி திரட்டுவதற்கு என்ன வகை செய்யலாம்? அது இப்போ ஒரு காலத்தில் வழக்கறிஞர்கள் தேவை என்பது சில துறைகளில் தான் தேவைப்படும். ஏதாவது சொத்து தகராறுனா தேவைப்படும், இல்லைன்னா இந்த கிரிமினல் ஆக்டிவிட்டி, ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டாங்க, கொலை கொள்ளை, இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் வழக்கறிஞர்கள் தேவைப்படும் என்கின்ற ஒரு நிலை இருந்தது ஒரு காலகட்டத்தில்.
ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து வழக்கறிஞரை சந்திக்காமல் ஒருத்தர் வந்து அவருடைய வாழ்நாளில் வாழ முடியாது. ஏன்னா எல்லா விஷயத்துக்கும், அதாவது ஒரு வீடு வாங்குவதாக இருந்தால் லீகல் ஒப்பீனியன்லேருந்து ஆரம்பிச்சு இப்போ எல்லா விஷயங்களிலும், அதாவது ஒரு ஒரு நண்பர் சமுதாயத்தில் வழக்கறிஞரை தெரியாமல் வைத்துக் கொள்ள முடியாது. ஏன்னா எப்படி இருந்தாலும் வழக்கறிஞர் ஒருவரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வகையில் தான் இன்னைக்கு சட்டத்திட்டங்கள் பல விஷயங்கள் இருக்கிறது. அதாவது நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் வந்து சண்டை போட்டால் தான் கோர்ட்டுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. அது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு தேவைப்படுகிறது, சட்ட ஆலோசனை தேவைப்படுகிறது. அது மாதிரி ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பொதுமக்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய, சட்டங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. சட்டங்களை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. சம்பந்தப்பட்ட சட்டம் படித்தவர்களை அறிந்து கொள்ள வேண்டிய பிரச்சனை எல்லாம் இருக்குது, அவங்களுக்கு தேவை இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி தேவைகள் இருக்கும் பொழுது நாம, அதுவும் குறிப்பா வந்து பார் கவுன்சில்ஸ், அதாவது ஸ்டேட் பார் கவுன்சில், அது மட்டும் இல்லாம லோக்கல்ல இருக்கக்கூடிய பார் கவுன்சில்ஸ், அதெல்லாம் வந்து ஏன் ஊடகத்துறையில் வந்து ஒரு டிவி சேனலு, யூடியூப் சேனல், அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை உருவாக்கி அது மூலியமாக நிதி திரட்டுவதற்கான வழிவகைகளை ஏன் செய்யக்கூடாது? இதுதான் என்னுடைய ஒரு ஐடியா. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய பேருக்கு சட்டத்தில் சந்தேகம் இருக்கிறது. நிறைய பேருக்கு சட்ட விஷயங்கள் தெரியாமல் கோர்ட்டுக்கு போகாமல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்காம அப்படியே முடங்கி போகின்ற விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அநீதி நடக்கக்கூடிய விஷயங்களில் எதிர்த்து பேச முடியாத ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கிறது. இப்போ பாட்டுக்கு ஒரு சேனல் இருக்குது, அது மாதிரி ஒவ்வொன்றும் கதை நாடகங்களுக்கு சேனல் இருக்குது. இந்த மாதிரி பல சேனல்ஸ் இருக்கிறது. ஏன் நம்ம வழக்கறிஞர்கள் சங்கம் மூலியமாக சேனல்ஸ் உருவாக்கி அந்த சேனல்ல பொதுமக்களுக்கு சட்டங்களை பற்றி சொல்வது, சட்டங்களை பற்றிய விஷயங்களை எடுத்துரைப்பது, சட்டங்கள் சம்பந்தப்பட்ட பேட்டிகளை கொடுப்பது, இந்த மாதிரி விஷயங்களை ஏன் வந்து அதை செய்யக்கூடாது? அப்படி செய்யும் பொழுது அதில் வருகின்ற வருவாயை ஏன் அந்த பார் கவுன்சில், சம்பந்தப்பட்ட பார் கவுன்சில் பயன்படுத்தி கொள்ளக்கூடாது? அந்த நிதிகளை ஏன் அட்வொகேட்ஸுக்கு பயன்படுத்தக்கூடாது? இவ்வளவுதான் விஷயம். இப்போ வழக்கறிஞர் வந்து விளம்பரப்படுத்தக்கூடாது என்பதுதான் வந்து சட்டம், சரி. பட் வழக்கறிஞர்கள் வந்து நிதி திரட்டுவதற்கு நாம வந்து ஸ்டாம்ப், வழக்காடிகிட்ட வந்து நம்ம வந்து ஃபீஸ் வாங்குறோம், ஃபீஸ் வாங்குறதுக்கு ஸ்டாம்ப் வாங்குறோம், அந்த ஸ்டாம்புக்கு பார் கவுன்சிலுக்கு நம்ம இது கட்டுறோம். ஸோ இதை போல இப்போ இப்படி பாருங்களேன், நான் யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து லீகல் ஒப்பீனியன் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். அந்த லீகல் ஒப்பீனியன் கொடுக்கறதுக்கு ஏதோ ஒரு ஃபீஸ், ஒரு 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ, இல்லை பெரிய மேட்டர்ஸாக இருந்தால் ஒரு 5000 ரூபாய் கூட ஃபீஸ் வாங்குறாங்க. 10,000 வாங்குற அட்வொகேட்ஸ்லாம் கூட இருக்காங்க. அப்படி வாங்கும்பொழுது அந்த விஷயங்களுக்கு நாம வந்து பார் கவுன்சிலுக்கு ஏதாவது கொடுக்கிறோமா என்றால் இல்லை. அப்போ இந்த மாதிரி ஆலோசனை செய்வதும் சேவைதான். இந்த சேவை வந்து நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடர்க்கும் பொழுது மட்டும்தான் அந்த சேவைக்கான விஷயம் வந்து அது மிக சொற்ப இதுதான் வந்து பார் கவுன்சில், அதாவது வெல்ஃபேர் ஃபண்டாக போகிறது. ஸோ இந்த மாதிரி மிக சொற்ப அளவில் போகும் பொழுது பார் கவுன்சில் அதை அதாவது அட்வொகேட்ஸுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடிய அளவுக்கு இயங்க முடியுமா என்றால் முடியாத நிலை தான் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை ஒரு சட்டத்தின் மூலம், ஏன்னா ஆல்ரெடி வந்து நமக்கு அட்வொகேட்ஸ் ஆக்ட் இருக்கு, அந்த அட்வொகேட்ஸ் ஆக்ட்லேயே வந்து சில சட்டங்கள், அதாவது அதில் வந்து சில பிரிவுகளை அதாவது வந்து சேர்த்து அதில் வந்து பார் கவுன்சில், இப்போ வந்து மாவட்ட லெவலில் இருக்கக்கூடிய பார் கவுன்சில்ஸ், அதாவது லோக்கலில் இருக்கக்கூடிய பார் அசோசியேஷன்ஸ் இருக்குன்னா அந்த பார் அசோசியேஷன் யூடியூப் சேனல் நடத்தலாம், இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் நடத்தலாம். அதன் மூலியம் கிடைக்கின்ற வருவாயை அந்த பார் அசோசியேஷன் வந்து பயன்படுத்தி அந்த நிதியை வந்து அந்த அட்வொகேட்ஸுக்கு பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஸ்டேட் பார் கவுன்சில் டிவி சேனலே நடத்தலாம். அப்படி டிவி சேனல் நடத்துவதற்கு அரசாங்கத்தின் உதவிகளை கேட்பதற்கான வழிவகைகளை செய்யலாம். அப்படி அந்த வழிவகைகளை சட்டத்தின் மூலம் செய்வதன் மூலமாக ஒரு நிரந்தர தொகை, ஏன்னா இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல நான் பார்த்துருக்கேன், சட்டங்கள் தெரியாமல் பெரிய விஷயங்கள் வந்து மக்கள் வந்து இல்லல் படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதுல இன்னொன்று சொல்ல வரேன், கோச்சிக்காதீங்க. நிறைய பேர் சமூக ஆர்வலர்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கே ஒழுங்கா சட்டம் தெரியாது, சட்டம் தெரியாதவர்கள் இவங்களுக்கு தப்பான சட்டங்களை சொல்லி கொடுத்து கொண்டு அவங்களுக்கு வந்து தவறான வழிநடத்தல்களை சொல்லி கொண்டு, அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகள் நடக்கின்ற விஷயங்கள்லாம் நான் பார்க்குறேன்.
நிறைய நீங்கள் குரூப்பில் கூட பார்ப்பீங்க. நிறைய நாங்கள் இந்த 10 ரூபாய் இயக்கம், 20 ரூபாய் இயக்கம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதாவது உண்மையிலே வந்து சில பேர் செய்கின்ற அந்த சேவையானது சரியானதாக கூட இருக்கலாம், அது வேற விஷயம். ஏன்னா அட்வொகேட்ஸே சில பேர் வந்து குரூப்ஸ் வந்து போட்டு அவங்களுக்கு சட்ட ஆலோசனை தராங்க, அது வேறு. ஆனால் அட்வொகேட்ஸ் இல்லாமல், சட்டம் விஷயங்கள் தெரியாமல் நிறைய பேர் வந்து பொதுமக்களுக்கு தவறான நிறைய நடைமுறைகளை சொல்வதனால், தப்பாக சொல்றதுனால அது பெரிய இழப்பை பொதுமக்களும் ஏற்படுத்தும். அது மாதிரி அந்த சம்பந்தப்பட்ட நீதித்துறையில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய வழக்குகள் தேங்கி இருப்பதற்கு காரணம், என்னென்ன வழக்குகள் எங்கெங்க ஃபைல் பண்ணுறதுன்றது தெரியாமல், ஜூரிஸ்டிக்ஷன் தெரியாமல் டிஸ்மிஸ் ஆகிற கேஸ் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதற்கெல்லாம் ஒரு தீர்வு வழி அப்படின்னா, முதல்ல சட்டங்கள் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் அதை தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள ஒரு ஒரு ஏற்பாட்டை பார் கவுன்சில், அதாவது வழக்கறிஞர் நண்பர்கள் அவருடைய அசோசியேஷனாக இருக்கக்கூடிய பார் கவுன்சில் தலைவர்கள் ஏன் அந்த முயற்சியை எடுக்கக்கூடாது? அப்படி ஒரு முயற்சியை எடுத்தால் நம்மளுடைய பார் கவுன்சில், எல்லா ஸ்டேட் பார் கவுன்சிலுக்கும் சரி, ஒரு டிவி சேனல் வைக்கலாம். அந்தந்த லாங்குவேஜில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல, அதாவது அந்த சட்டங்களை பற்றிய விஷயங்களை நாம் அப்பப்போ தெரிய வைப்பதற்கான வழிவகைகள் இருக்கும். அதன் மூலியமாக வருகின்ற வருவாயை பார் கவுன்சில் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு எது விதமான சட்டத்தடையும் இல்லை. ஏன்னா இதை வந்து நம்ம பெரிய விளம்பரம்லாம் சொல்ல போகிறது, என்ன இருக்கிறதோ இருக்கிற சட்டத்தை நாம் சொல்ல போகிறோம், அவ்வளோதான் விஷயம். அதை வந்து சட்ட வல்லுநர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, நம்மளுடைய சீனியர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் வச்சு அந்த நிகழ்ச்சிகள் நடத்தும் பொழுது நிச்சயமாக அந்த நிதி வந்து பார் கவுன்சிலுக்கு போவதற்கான வழிவகைகள் இருக்குது. நிறைய பார் கவுன்சிலுக்கு நிதி வந்தால் நிச்சயமாக நம்மளுடைய பார் கவுன்சிலில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு, ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு நிறைய நலத்திட்டங்கள், கல்வி உதவியாக இருக்கட்டும், வீட்டு வசதியாக இருக்கட்டும், வேறு விஷயங்களாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களுக்கும் உதவுவதற்கான ஒரு வழிகை உண்டு. அதாவது சட்டன்றது எப்பயுமே என்னன்னு கேட்டிங்கன்னா மாறிக்கொண்டு வருவது தான், மாற்றம் தான் சட்டம். ஏன்னா அந்த சமுதாயத்தில் எது தேவைப்படுகிறதோ தேவைப்படுகிறதைத்தான் நாம் வந்து பேச போகிறோம், தேவைப்படுகின்ற விஷயங்கள் தான் சட்டமாக மாறுகிறது. ஸோ இந்த சூழ்நிலை, இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும் பொழுது, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இருக்கும்போது வழக்கறிஞர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், சட்ட தேவை என்பது நிறைய தேவைப்படுகிறது, சட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் மக்களுக்கு அதிகமாக இருக்கிறது. ஏன்னா முன்னாடி இருந்ததெல்லாம் கொஞ்சமான சட்டங்கள், இப்போ நிறைய சட்டங்கள் வந்தாச்சு. அந்த சட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது, அதற்கான ஆர்வமும் இருக்கிறது மக்களிடத்தில். ஸோ ஏன் அதை ஒரு ஃபார்மேஷனாக கொண்டு வந்து, ஒரு சட்டமாக கொண்டு வந்து, அந்த சட்டத்தின் மூலம் பார் கவுன்சிலில் வந்து டிவி சேனல், ஒவ்வொரு பார் கவுன்சிலும் அந்தந்த மாநில மொழி, இப்போ ஆந்திர பிரதேசம் தெலுங்கில் பண்ணலாம், அதே மாதிரி கர்நாடகம் கன்னடத்தில் பண்ணலாம், தமிழகத்தில் தமிழில் பண்ணலாம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி அங்கே செய்யும் பொழுது நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு நன்மையை பயக்கக்கூடிய விஷயமாக இருக்குன்றது தான் என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்தாக நான் சொல்லுகிறேன். அதனால் நம்மளுடைய நண்பர்கள், வழக்கறிஞர் நண்பர்கள், இந்த ஆடியோவை கேட்கின்ற நண்பர்கள் மறக்காமல் நம்மளோட சீனியர்ஸ், உங்களுடைய சீனியர்ஸ், அதே போல் மூத்த உறுப்பினர்கள், நீங்கள் எந்த மாநிலத்தில் இருக்கிறீங்களோ அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பார் கவுன்சில் மெம்பர்ஸ், தலைவர்கள், அவர்களிடத்தில் நிச்சயமாக நாம் வந்து இதை ஒரு கோரிக்கையாக கொண்டு போகலாம். இதை அவர்கள் பரிசீலனை செய்தால், ஏன் ஒரு சட்ட திருத்தத்தின் மூலமாக, அட்வொகேட் ஆக்ட்லேயே ஒரு சட்ட திருத்தத்தின் மூலமாக ஒரு நிதியை, நம்மளுடைய பார் கவுன்சிலுக்கு நிதியை அதிகப்படுத்துவதற்கான வழிவகைகள் செய்யலாம். 2 லாபம் கிடைக்கும். ஒன்று, பொதுமக்களுக்கு சட்டம் புரிதலை ஏற்படுத்த முடியும். 2வது விஷயம் என்னென்னா, பார் கவுன்சிலுக்கு நிதி வரும். நிதி, ஏன்னா நம்ம போயிட்டு அரசாங்கத்துக்கிட்ட நீங்கள் நிதி கொடுங்கன்னு நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. அப்படி நமக்கு நிதி நன்றாக வருகிறது என்றால், அந்த நிதியை வைத்து நாம் நிச்சயமாக எல்லோருக்கும் நிதி வந்து நிறைய விஷயங்களை வழக்கறிஞர்களுக்கு செய்ய முடியும். அதுதான் முக்கியமான நம்ம ஒரு யோசனையாகவே சொல்கிறோம். இதை மூத்த வழக்கறிஞர்கள், பார் கவுன்சில் மெம்பர்ஸ், மற்றவர்களிடத்தில் ஒரு கோரிக்கையாகவே நம்ம வைக்கலாம். நாங்கள் கூட என்னுடைய நண்பர் ஒருத்தர் இது ஐடியா வந்து அவர் தான் டிஸ்கஸ் பண்ணார் என் கூட ஏற்கனவே ஒரு முறை. அந்த டிஸ்கஷனோட விளைவு தான் இது. நாம் ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ரெப்ரசன்டேஷன் லெட்டராகவே அந்த நண்பர் மூலியமாக தரப்போகிறோம். கொடுத்துட்டு ஹைகோர்ட்டில் ஒரு ரிட் பெட்டிஷனாகவே ஃபைல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கூட இருக்குது. ஆனால் அதே வகையில் இப்போ நான் மட்டும், ஒருத்தர் மட்டும் ஒரு விஷயத்தை சொல்வதனால் ஒரு பலன் ஏற்பட்டுருமான்னு தெரியாது. இது சரி என்று நினைத்தால், சரி என்று நினைக்கின்ற நண்பர்கள் இந்த ஆடியோஸ் வீடியோஸை வந்து மூத்த பார் கவுன்சில் மெம்பர்ஸ் அண்ட்
நண்பர்களுக்கு, அதாவது ஒரு மூத்த வழக்கறிஞர் அவர்கள்லாம் வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவங்ககிட்டயும் நீங்களும் அசோசியேஷன் மூலியமா கோரிக்கை வையுங்கள், லெட்டர் கொடுங்க. ஒரு சட்ட திருத்தத்தை ஏற்படுத்தி அதன் மூலியமாக நம்மளுடைய வழக்கறிஞர் சமுதாயத்திற்கு ஒரு நல்ல விஷயங்களை, ஏன்னா இந்த காலகட்டத்திற்கு இது தேவை. அந்த தேவைக்கான விஷயங்களை நம்ம செய்யணும். ஒரே ஒரு விஷயம் சார், அதாவது ஒரு நகரத்தில் இருக்கின்ற வழக்கறிஞர்கள் வருமானம் என்பது வேறு. அதுவே வந்து கிராமப்புறங்களில் பார்க்கும்போது வழக்கறிஞர்கள் வருமானம் என்பது வேறு. ரொம்ப ஏழையா இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம். நடுத்தரத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம். அவர்கள் பிள்ளைகள் படிப்பதற்கு, அவர்களுக்கான வீட்டு வசதி, அவர்களுக்கான மருத்துவ வசதி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்னும் ஏற்கனவே பல விஷயங்களை செய்கிறது பார் கவுன்சில்ஸ். ஆனால் அதையும் தாண்டி இன்னும் நல்லா நம்ம டெவலப் பண்ணுவதற்கான வழிவகைகளை வந்து ஏற்படுத்துவதற்கு நிதி தேவை. நிதியை அரசாங்கத்திடம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நாமளே வந்து திரட்டிக் கொள்வதற்கான வழிவகைகள் இருக்கிறது. அதற்கு ஒரு சட்ட திருத்தம் தேவை. அதற்கு நாம் வந்து சம்பந்தப்பட்ட பார் கவுன்சில் மூத்த உறுப்பினர்களுக்கு தான் ஒரு கோரிக்கை மனுவாக வைப்போம். அவங்க வந்து முடிவெடுக்கட்டும். அவங்க முடிவெடுத்து ஒரு முயற்சியை செய்தால் நம்மளுடைய வழக்கறிஞர் சமுதாயத்திற்கு, அதுவும் நடுத்தர வழக்கறிஞர்கள், வருமானம் வந்து ரொம்ப கம்மியா இருக்க வழக்கறிஞர்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய ஒரு எண்ணம். அதாவது இது ஒரு ஒரு கோரிக்கையான ஒரு விஷயம்தான். இதை நிச்சயமா நீங்க கேட்கிற நண்பர்கள் உங்களுடைய வழக்கறிஞர்கள் குரூப்புக்கெல்லாம் அனுப்புங்க. அனுப்பி அங்க அவங்க மூலியமா அசோசியேஷன் மூலியமா கூட கடிதங்கள் எழுதுவதற்கான முயற்சிகளை எடுங்க. நாங்களும் எங்க தரப்புல முயற்சிகள் எடுக்கிறோம். முடிந்த வரையில் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கலாம் என்று கூட இருக்கிறோம். ஏனென்றால் ஒரு சட்ட திருத்தம், அந்த சட்ட திருத்தம் மூலமாக இதை செய்ய முடியுமா என்றால் செய்யலாம். அது ஒரு வழக்கறிஞருடைய சமுதாயம் முன்னேற வேண்டும் என்பதற்கான ஒரு நல்ல எண்ணங்களுக்காகத்தான் இது நம்ம ஒரு யோசிக்கிறோம். அது சரி என்று பெரியவர்கள் நினைத்தால் அதை அவர்களும் முன்னெடுத்து செய்தால் அவர்களோடு நாமும் வந்து பயணிக்கலாம். நன்றி நண்பர்களே. மீண்டும் சட்டம் என்ன சொல்கிறது என்றதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.